காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து வந்தாடு. காலமே தேவனை தேடு. தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் கிறிஸ்து இயேசுவினிடமிருந்தும் தூய் ஆவியினிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அமைதியும் ஆற்றலும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 25:21. ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய விசுவாச பயணத்திலே ஜெபம் என்பது இன்றியமையாததொன்றாய் இருக்கிறது. கடவுளிடத்திலே நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்காகவும் எண்ணங்களுக்காகவும் அநேக நேரங்களிலே நாம் கடவுளிடத்திலே நாம் வேண்டுதல் செய்வது அவசியம். அப்படி நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் சமூகத்திலே வைக்கும் பொழுது அநேக நேரம் நமக்கு பதில் கிடைக்கின்றது. நமக்கான தேவைகளை கடவுள் சந்திக்கிறார். ஒரு புறம் இப்படி இருக்க, ஒரு புறம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது அதற்கான பதிலும் அதற்கான ஒரு திட்டங்களும் நம்மிடத்திலே வந்து சேருவதில்லை. மாறாக நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. எது எப்படியோ கடவுள் நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நீண்ட நாட்களாக ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம் ஒரு காரியத்திற்காக, அல்லது நமக்கு இப்பொழுது இந்த காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் நம் வேதத்திலே அநேக நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் ஜெபம் செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனை காலத்திற்கேற்றார் போல சூழலுக்கேற்றார் போல கடவுள் அவர்களுக்கு அதற்கான பலனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டிருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நாம் வாசிக்க கேட்ட இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெபேக்காள், இவர்கள் இருவரும் தங்களுடைய குடும்ப வாழ்விலே இணைந்த பொழுது அவர்களுக்கு அங்கே குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அவர்கள் மிகவும் மனமடிவுற்ற அந்த சூழலிலே இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதனுடைய தேவைக்காக ஆண்டவருடைய வாழ்வில் எங்களுடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்கின்ற ஒரு சூழலிலே ஈசாக்கு கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து தன்னுடைய வேண்டுதலை வைக்கின்ற ஒரு சூழல் பார்க்கிறோம். ஈசாக்கு கடவுளை நோக்கி ஆண்டவரை நோக்கி அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பதிலளிக்கிறார். பதிலளித்ததின் மூலமாக அவர் ரெபேக்காளை ஆசீர்வதிக்கிறார். அங்கே மலடியாய் இருந்த ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்கின்ற இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஜெபம் நம்முடைய வாழ்விலே ஒரு இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு அவன் வேண்டுதல் செய்யும் பொழுது முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்திருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த வசனத்திலேயே தெரிகிறது, கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்தார். அடுத்தது உடனடியாக கடவுள் அவருடைய வேண்டுதலை கேட்டளினார் என்கின்ற அந்த பகுதியும் அங்கே இணைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபம், ஒரு தேவையுள்ள ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாச பயணத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி முழு மனதோடு நம்முடைய தேவைகளுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்றைக்கு ஈசாக்கினுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய அனுதின வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஜெபத்திற்கு எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார், தந்து கொண்டிருக்கிறார்.
தந்தார் என்கின்ற அந்த ஒரு மனநிறைவோடு ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம அனுதினமும் கிட்டி சேர்வோம். அவரிடத்திலே நாம் வேண்டுதல்களை வைப்போம். அந்த வேண்டுதல்களுக்கு கடவுள் செவிசாய்த்து நம்முடைய எல்லா விதமான வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். கடவுள் நம் அனைவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீர் எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் காப்பாற்றுகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர். எங்களை நீர் ஆண்டவரே தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னே தெரிந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அதை ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்றாற்போல நீர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பீர் என்கின்ற விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய கேட்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே. ஆமேன்.